ரோமன் ரெயின்ஸோடைய ரெசில்மேனியா கெரியர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெசில்மேனியா 29 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஷீல்டில் இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாரு ராண்டி ஆர்டன், ஷேமஸ், பிக் ஷோடைய ஒரு டாக் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாரு ரோமன் ரெயின்ஸ். அந்த சிக்ஸ் டாக் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற ரோமன் ரெயின்ஸோடைய ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய டெபியூட் ரெசில்மேனியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிக் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண தவறிறாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக ஷீல்டு ஜெயிக்க கொடுத்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெசில்மேனியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின் எடுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ரெசில்மேனியா மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியா 30 நடந்த ஷீல்டு வர்சஸ் கேன் அண்ட் ஆல்சோ நியூ ஏஜ் அவுட்லர்ஸ்க்கு நடந்த டாக் டீம் மேட்ச் தான். இந்த 6 மேன் டாக் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு வின் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய செத் ராலின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட டபுள் ஸ்பியர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வச்சு செஞ்சு இந்த ரெசில்மேனியாவில் ஒரு வின்னை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட டீமான ஷீல்டு